ஹாய் கைஸ், நான் உங்கள் ஆக்டர் ஸ்மைல். இப்போ நம்ம என்ன படம் ரிவ்யூ பார்க்க போகிறோம்னா, பராரி அப்படிங்கிற படத்தை ரிவ்யூ பார்க்க போகிறோம். இது ரெண்டு யாரு எந்த இடத்துல என்ன பேசணும் ஒரு தகுதி இருக்குடா. மரியாதையா நடந்துக்கோங்க. நீங்க ஊருக்குள்ள என்ன அரசியல் பண்றீங்கன்னு எல்லாருக்கும் தெரியும்டா. மயில அரசு நீயும் கூலி நானும் கூலி. நீயும் நானும் ஏன்டா ஆட்சிக்கு நம்பணுமா நிக்கணும். 2வது வாரமாக திரையரங்கில் ஓடிட்டு இருக்கு. வெற்றி படம் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து யார் இயக்கம்னு பார்த்தீங்கன்னா, எழில் பெரிய வெடி அப்படிங்கிற ஒரு இயக்கியிருக்காரு. எழில்னா வந்து கண்டிப்பாக யாருன்னு பார்த்தீங்கன்னா, ராஜ்முருகன் ஜிப்சி படம் ஆக்சுவலாக எங்கள் ஊரில் ஒரு 30 நாள் ஷூட் பண்ணியிருந்தாங்க. அந்த படத்தில் டைரக்டர் அதை பண்ணியிருக்காரு. அவர் கூட சேர்ந்து எழில் இந்த ஜிப்சி படத்தில் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன். அதில் நானும் சின்ன ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன் வச்சுங்களேன். வெறித்தனமாக இருக்கும். எழில் அப்படிங்கிறவர் வந்து துருன்னு இருப்பார் எல்லா கேரக்டருக்குமே. முக்கால்வாசி ராஜ்முருகன் இல்லைன்னா கூட அந்த அந்த டைரக்ஷன் பண்ணக்கூடிய ஆர்வத்தில் இருப்பார். இன்றைக்கி தனியாக ஒன்று எழுத்து இயக்கத்தில் படம் பண்ணியிருக்காரு. ராஜ்முருகன் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வச்சுங்களேன். இந்த பராரி படத்தை பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, ஒரு இது ரியலாக இருக்குது படம் பார்க்கும்போது. ஒவ்வொரு சீனுமே வந்து யாருமே இதில் வந்து முக்கியமாக இதில் நடித்தவங்க எல்லாமே புதுமுகங்கள் இருக்கிறாங்க. பட் ஆனால் எல்லாம் நடித்த விதத்தை பார்த்திங்கன்னா, எல்லாருமே வந்து குறுக்கப்பட்ட கேரக்டரை வந்து கொஞ்சம் கூட கடுகளு கூட ஒரு மிஸ் பண்ணாமல் அவங்க வந்து இயற்கையாக நடித்தது தான் அந்த படத்தில் வெற்றின்னு சொல்லலாம். ஒவ்வொரு சீனுமே பயங்கரமாக இருந்துச்சு. இது வந்து நேஷனல் அவார்டு கூட இந்த படம் போகலாம் ஆக்சுவலாக. என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா, அந்த படத்தில் வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா, ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் 2 ஒரே கோயில் தான் இருக்குது. ஒரே பெரிய பாறை இருக்குது. ஒரே வாட்டர் டேங்க் சப்ளை தான் இருக்குது. ஆனால் 2 ஊருமே அடிச்சுப்பாங்க. ஓகேவா, எனக்கு பாதி மழை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு தண்ணி கொடுக்க மாட்டாங்க, தண்ணி கொடுக்க அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். அவங்க வந்து எப்படின்னா, ஜென்ரலாக வந்து பன்னியெல்லாம் மேய்ச்சி அவங்க கறிலாம் இது பண்ணி அந்த மாதிரியான ஒரு வேண்டுதல் இருப்பாங்க. இவங்க அதுக்கு உடன்பாடு இருக்காது. 2 பேருக்குமே நடக்கக்கூடிய ஒரு சில பிரச்சனைகள் பயங்கரமாக இருக்கும். எல்லாமே வந்து கூலி தொழில் செய்யக்கூடிய ஒரு கேரக்டர் தான். அவங்க என்ன சாப்பிட்றாங்களோ அதுதான் அவங்கள சாப்பிடுவாங்க. நம்ம ஏழப்பட்டவங்க எவ்வளோ சம்பாதிக்கிறாங்களோ அவங்க சம்பாதிப்பாங்க. ஆனால் 2 பேர் ஒரு அழகான 2 கிராமத்துலேயும் கண்டிப்பாக ஒரு இங்கே ஒரு பையன் இருப்பாப்புல ஹீரோவா, அந்த இடத்துல ஒரு பொண்ணு இருக்கும் ஹீரோயினா. 2 பேருக்குமே ஒரு பொண்ணு வந்து அவனை ஹீரோவை விரும்பும். ஹீரோ வந்து யாத்தனமாக இருப்பார், அவன் மனசில் ஆசையில் வச்சுட்டு இருப்பார். அப்படி 2 பேர் லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் வந்து ஆந்திராவுக்கு வந்து ஜூஸ் ஃபேக்ட்ரிக்கு வேலைக்கு போவாங்க. எல்லாமே ஒரு கான்ட்ராக்டில் எடுத்துகிட்டு போவாங்க. அதில் வந்து ஹீரோயினும் பாக்கி எல்லாமே முக்கியமாக கொஞ்சம் 2-3 கஷ்டப்படுறவங்க எல்லாமே வந்து அங்கே போவாங்க. போன உடனே அங்கே வந்து ஒரு முஸ்லிமி ஒரு வில்லன் இருப்பான், ஜென்ரலாக இருக்கிற மாதிரி. அந்த தெலுங்கில் உள்ள வில்லன் இருக்கிறான். அந்த பொண்ணுக்கு சில விஷயங்கள்லாம் பண்ணிட்டு தொந்தரவு கொடுத்துட்ருக்கா. அந்த ஹீரோ சொன்னால் ஹீரோ அடிக்கிறது எல்லாம் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் இந்த ஊருக்கு வரத்துக்கு முன்னாடி இந்த பொண்ணுக்கு நிச்சயம் பண்ணினேன் அப்படிங்கிற மாதிரி அங்கே ஊருக்காரனும் அவனும் அங்கே இருப்பான். இந்த பிரச்சனை அவன் இறங்க மாட்டான். ஹீரோ இறங்கி தாறுமாறாக இறங்கி பண்ணிடுவார். அதுக்கப்புறம் ஆந்திராவில் இருக்கக்கூடிய இந்த தெலுங்கு அஷ்வதானிக்கு அங்கே அவங்க பேசக்கூடிய ஒரு விஷயம், அங்கே இருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதி என்னென்ன கிறித்துவம் பண்ணுறான், என்னென்ன தூண்டி விட்டு என்ன வேலை பார்க்குறான் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் அவன் பவரை வச்சு இந்த ஹீரோ அடித்தவொன்னா பிரச்சனை ஆகிடும். அதுக்கப்புறம் இப்படி ஆகிட்டு இருக்கோம். 2 பேருமே வந்து சேர்ந்தாங்களா சேரலையா, இந்த ஊர் எப்படி ஒத்துமையாக ஆணுச்சு அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கமும் சாயாமல் அந்த பக்கமும் சாயாமல் நடுத்தரமான ஒரு நல்ல ஒரு கதையை கொடுத்துருக்காரு எழில் சார். படம் பார்க்கும்போது செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. படம் ஆரம்பிச்சுலேருந்து படம் முடிகிற வரைக்கும் எங்கேயுமே நமக்கு ஒரு தோல்வி, ஒரு வெறுப்பு எதுவுமே வரல. எப்போ அந்த படம் வந்து அவ்வளோ ஸ்க்ரீன் பிளே வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அடுத்து நெக்ஸ்ட் நிறைய பண்ணியிருந்தாங்க. எழில் சார் இன்றைக்கும் சரி, அந்த டேரக்டர் பராரி படத்தை டேரக்டர்னு வாட்ஸ்அப்பில் இருக்கிறாரு. எழில் சார் இன்றைக்கும் எனக்கு வாட்ஸ்அப்பில் இருக்கிறாரு. ஒவ்வொரு என்னென்ன போஸ்டரோ டிசைனிங் எல்லாம் அமைச்சிடுவார். நம்ம வந்து உடனே படம் பார்த்துட்டு சொல்லாமல் சொல்லியிருந்தோம். நம்மளால் முடியாத காரணத்தினால இப்போ 2 வாரங்கள் வந்து வெற்றி படமாக ஓடிட்டுருக்கு. இது நேஷனல் அவார்டுக்கு போகிறதுக்கு கூட நிறைய வாய்ப்புகள் இருக்குது. எழில் சார் வந்து எல்லாருமே புது முகம் தான் வச்சுருந்தா. ஜிப்சில் நடித்த ஒரு கேரக்டர் பையன் நமக்கு ஃப்ரெண்டு தான். விழுப்புரம் சம்மந்தப்பட்ட அந்த சைடு தான் ஊன்னு வச்சிங்களேன். ஆடு லட்சம் வந்தாப்புல அந்த பையன் படம் நடிச்சிருந்தா இருக்கிறது பெருமையாக இருக்குது. பட்டு நான் லாஸ்ட்டாக மீட் பண்ணிட்டு போகும்போது கூட எங்களுக்கு நிறைய படம்லாம் பண்ணால் எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லியிருந்தோம். எங்களுக்கெல்லாம் மறந்துட்டாரெலாம் சொல்ல முடியாது. நெஞ்சில் என்றைக்குமே குடி வச்சுட்டு இருப்பார் இஸ்மாயில். ஓகே, அவருக்கு நான் நிறைய உழைச்சிருக்கேன். கண்டிப்பாக பிஸி படுத்து கண்டிப்பாக அவருக்கு தெரியும் எழில் சாருக்கு. அடுத்த படம் பண்ணும்போது கண்டிப்பாக எழில் சார் கூட ஏதாச்சும் ஒரு சின்ன கேரக்டர் நான் இளையவேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா வந்து தொடர்பில் இருக்கிறார கண்டிப்பாக நம்ம கூப்பிடுவாங்க கண்டிப்பாக. அதேமாரி இந்த ரிவ்யூ நான் லேட்டாக கொடுத்தேன். இந்த சாரி, வெரி வெரி சாரி. கண்டிப்பாக இந்த ரிவ்யூ பார்த்துட்டு உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணி விட்ருங்க. இந்த படத்தை வந்து எல்லோரும் போய் பாருங்கள். அவ்வளோ ஒரு எளிமையான ஒரு படம். ஒரு கஷ்டப்படுறவங்க ஃபேமிலியோட படம். ஒவ்வொரு கேரக்டரும் எப்படி சூஸ் பண்ணார், வேறு லெவலுங்க எழில் சார். அவருக்கு செம டெல்ட் சொல்லிட்டு வச்சுக்கிறேன். இந்த மாதிரி படத்தை நான் வந்து இப்போ ஆச்சரியப்பட்டு, ஒரு லோ பட்ஜெட்டாக இருந்தாலும்
பயங்கரமாக அந்த ஒரு ஸ்க்ரீன் பிளே ஒவ்வொரு இடத்துலையும் தோல்வி அடையக்கூடாது கரெக்டாக பண்ண எழில் சாருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் மேலும் மேலும் பெரிய பெரிய படங்கள்லாம் பண்ணி பெரிய வெற்றி அடையணும் அப்படிங்கிறத வேண்டிக்கிறேன். கண்டிப்பாக ராஜமுருகன் சார் அவருக்கும் நான் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் இந்த படம் ரிலீஸ் பண்ணதுக்கு. இதே மாதிரி அடுத்த படம் எழில் சார் நல்லபடியாக பண்ணணும் அப்படிங்கிறத வேண்டிக்கிறேன். கண்டிப்பாக இந்த ரிவ்யூ பிடிச்சுன்னா ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை தட்டி விட்ருங்க. அடுத்த நல்ல ஒரு ரிவ்யூவில் சந்திக்கிறேன். அது விட உங்களை டிஸ்மே பாய்.